எப்படி செல்வி அந்த பார்வையை நான் எப்படி கொண்டு வரப் போகிறேன் இறைவா இறைவா நீ நில்லு பதில் ஒன்று சொல்லு உண்மையை உரைக்கு தயக்கமா அருகாமையில் ஒரு அம்மன் அழைத்திருக்கிறது. அந்த அம்மனை மனதார் நிச்சயமாக கிழக்கு பாரதிய மலர்களுக்கு ஆனந்திக்கு கண்பார்வை கிடைத்துவிடும். ஆகினார் பாரதிய மலரை குடி சென்று நானே ஒரு நல்லவன், நானே ஒரு உத்தமன், நானே ஒரு நிரபராதை நிரூபிக்க வேண்டும். ஆகினார் அந்த அம்மனை இப்பொழுதே மனதார் மலர்கள் உலகை பார்ப்போம் மையமணி நமையாளும் சக்தி அதில் புள்ளகை முதம்மா
அவளாதி சக்தி நம்மையாளும் சக்தி அதில் உள்ளவை முதம்மா கண்களில் ஆனந்த வெள்ளமம்மா கண்களில் ஆனந்த வெள்ளமம்மா துன்பவினை போக்குகின்றாள். துன்பவினை போக்குகின்றாள் தீரும் அம்மா. இணையாலும் சுவசம், இணையாலும் வாழ, வாழ, அவள் ஆதி சக்தி நம்மையாளும் சக்தி அதில் உள்ளவை முதம்மா கண்களில் ஆனந்த வெள்ளமம்மா கண்களில் ஆனந்த வெள்ளமம்மா கண்களில் ஆனந்த வெள்ளமம்மா உலகாலும் நாயகி, இந்த ஊரை காக்க ஒத்துணை நீங்கள் தானம்மா எங்களை ஆட்கொள்ள வேண்டும். மகனே, அம்மா ஆமா, என்னை அழைத்த காரணம் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? உங்களையே வரைக்கும் வர காரணம் தெரியுமா? உங்களால் எனக்கு ஒரு உதவி தாயி. உதவிய உண்மைதான் அம்மா. எந்த உதவி இருந்தாலும் இந்த தாயிடம் கேள். தடை இல்லாமல் உனக்கு துன்பத்தையே இன்பமாக நான் தருகின்றேன். அப்படியா? அம்மா, உங்களால் ஒரு உதவி என்று உணர்ச்சி என்ன தெரியுமா? ஒரு பெண்ணாகப்பட்டவளுக்கு முனிவர் கொடுத்த சாபத்தினால் கண்பார்வை இருக்கிறார். அந்த கண்பார்வை மீண்டும் கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு சாபம் வச்சிடும். 12 ஆண்டுக்கு போக்கக்கூடிய மலர் பாரதிய மலர். அந்த மலர் பொறுத்தவரை தானாக தங்கள் மடியின் மீது வந்து விழுந்து விடுமா? அந்த மலர் எடுத்து சென்று அதிலிருந்து ஒரு சாலை எடுத்து அவள் கண்ணிலை வைத்தால் கண்பார்வை கிடைக்கும் என்று சாப மோட்சம் கொடுத்திருக்கிறார். அதனால் அந்த பால் அவர்களை பெற்றுத் தருவதற்காக உங்களை நாடு வந்திருக்கிறேன். மகனே, ஒரு பெண்மானது ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும். அப்படியா? ஆகையால் இப்பொழுதே என்னுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய இந்த பாரிஜித மலர்களை என்னுடைய கரத்தால் நான் உனக்கு தருகின்றேன். அந்த பார்வை தெரியும் இரு விழிகளில் பார்வை பிரிந்து விட்டால் அப்பொழுதே பார்வை கிடைக்கும். இது நிச்சயம். ஆளுக்கு தாய். ஓம் சக்தி. என்ன மகிமை, என்ன மகிமை! ஏற்கனவே இளையனாது மனமகிழ்ந்து எனக்காக பாடுகிறார். இந்த பாலின மலரை கொண்டு சென்று இப்பொழுது என் ஆனந்திக்கு கண்பார்வை கிடைப்பதற்கு நான் வைத்திருக்கிறேன். சென்று வா. ஆனந்தியின் கண்பார்வை கிடைக்கிறதற்காக பாலின மலரை கொண்டு வந்து உன்னை பார்க்க வேண்டும் என்று புறப்பட்டு வரப்போகிறேன். உன்னை நான் சந்தேகப்படுத்தேன். ஆனால் அன்று மாபெரும் மன்னர் குரு சபையிலே செய்யாத குற்றத்திற்காக என் மீது நாட்டு மன்னர் தவறாக புரிந்து விடலாமா? என் மீது சந்தேகப்பட்டு விட்டார். அந்த சந்தேகத்தை இப்பொழுது நான் நிவர்த்தி செய்ய போகிறேன். ஆண்டவா, தண்ணீரை நெருப்பு என்று சந்தேக கொள்பவர்கள் கண்ணீரை காணாமல் ஓய்ந்ததுமில்லை. அவர் கண் மூடி தலையணையில் சாய்ந்ததும் இல்லை சந்தேக கோடி அது சந்தோஷத்தோடு இதில் மறந்தவர் வீடு. சந்தேக
மண்ணிலே சந்தேக கோடி இது சந்தோஷ கேடி ஆதி கதை முடிந்ததம்மா ஆதி ஆதி கதை முடிந்ததம்மா ஆதி ஆகையாய் நினைத்திருக்கான் என்னையே இன்று வழி தேடி வாடுகிறேன் தன்னையே இன்று வழி தேடி வாடுகிறேன் தன்னையே சந்தேக கோடி இது சந்தோஷ கேடி இந்த சத்தியம் காத்தே உத்தமி உத்தமியில் உயிருக்கு சந்தேக கோடி இது சந்தோஷ கேடி இது மறந்தவர் வீடு துன்பம் வளர்ந்திடும் காடு வளர்ந்திடும் காடு சந்தேக கோடி ஆரியாரை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக என்னுடைய அண்ணனை உச்சரித்து அங்கே என்ன அன்று மாபெரும் மன்னர் குரு சபையில் பாரத